போச்சு, எல்லாம் போச்சு. இந்த அக்ரஹாரத்துடைய மானம், மரியாதை, கௌரவம் அசிங்கப்படுத்திட்டான், அவமானப்படுத்திட்டான், அலுவலப்படுத்திட்டான். இனிமே இந்த கிராமத்தை நம்மளவா யாரும் வெளில தலை காட்ட முடியாது. ஆத்தங்கார குளத்தங்கார எங்க பார்த்தாலும் காரி துப்புவான். இப்படி பண்ணிட்டானே, நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்க போறான். தீபாரதனை காட்டும் போது இப்படி சத்தம் போட்டுட்டே வந்தா என்ன அர்த்தம்? என்ன நடந்தது? என்னத்த சொல்றது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்ல வேலை மாமா, ருக்குக்கும் வெங்கட்டுக்கும் கல்யாணம் ஆகலை. நாம் அந்த குடும்பத்தோட எந்த சம்பந்தத்தையும் ஏற்படுத்திக்கல. சேஷு, என்ன விஷயம்? எப்படியும் மாமா சொல்றது, ஸ்ரீமான் சோமசேகர கணபாடிகள் ஆற்றுல அந்த வார்த்தைகளை உச்சரிக்கலாமோ? மன்னிக்கணும் உங்கள் பேரை சொன்னதுக்கு. நம்ம ஆற்று ராமர் முன்னாடி அந்த விஷயத்தை போட்டு உடைச்சா ஸ்ரீராமர் நம்ம ஆற்று விட்டு போயிடுவார். சேஷு, ஒரே வார்த்தையில சொல்லு, என்ன? ஸ்ரீராமர் அனுஷ்டிக்கிற ஏகபத்தினி விரதத்தை தாசி தங்கத்தாத்துல தொலைச்சிட்டு வந்து நிற்கிறார். உங்க மதிப்புக்கும் மரியாதைக்கும் உகந்த நம்ம எல்லாருக்கும் குருஸ்தானத்தில் இருக்கிற சாட்சாத் சங்கர சாஸ்திரிகள் தான். களி முத்தி போச்சு. விசாரிச்சதுல தான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா பிராயச்சித்தமா தன் உடம்புல இருந்த அழுக்கையெல்லாம் தொலைக்கணுன்றதுக்காகத்தான் குளத்துல முழுக்க போட்டு வந்தேங்கிறார். சர்வ நிச்சயமா தெரியுமா? என் கண்ணால பார்த்ததையும் காதால கேட்டதையும் தான் சொல்றேன். அக்ரஹாரத்துக்குள்ள விஷயம் மெல்ல மெல்ல பரவ ஆரம்பிச்சுடுத்து. உங்க காதல விஷயத்த போட்டேன், என் கடமையும் முடிச்சிட்டேன். ராமச்சந்திரா, என்னடி இது கன்றாவி? நீ போனே மாமா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டுக்கலாமா இல்லையோ? கல்யாணத்துக்கு பொண்ணு ஆத்துல வச்சுட்டு என்ன அழுடி இது? வாயில வேதம், மனசுல காமம், என்ன நடக்கிறதுன்னே தெரியல. இப்படிப்பட்ட சாசிகளை வச்சுட்டு நம்ம ஆத்துல பிதிர்காரியம் எல்லாம் செஞ்சோம்னா பிதிர் சாபம் தான் வந்து சேரும். என்னமோ மாமி புண்ணியபடி சுமங்கலியா போய் சேர்ந்துட்டா. ஏமாமா மனசை போட்டு குழப்பிக்கிறேன். நடந்தது உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. என் மனசாட்சிக்கு தெரியும் மேடம். நீ 1000 தான் சொன்னாலும் என் மனசு சமாதானம் மாட்டேங்கிறது. தலைப்பாயிறது, ஒரு சஞ்சலம், அடி மனசுல ஒரு நெருட, அடி வயத்துல ஒரு கலக்கல், ஏதோ விபரீதம் நடக்க போறதுங்கிற மாதிரி ஒரு புறம். இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. ஆமா, ஒண்ணும் நடந்தில்ல, வாங்கோ. சங்கர சாஸ்திரிகள் மாமா வர வரைக்கும் உங்களை இங்கே நிற்க சொன்னார். நாசமா போக போறது. ஓ, விஷயம் என்னன்றத சொல்லிட்டு புலம்புங்களா திம்பேர்? நான் அப்பவே முட்டின்ட்டேன், அந்த விளங்காத குடும்பத்தை சம்பந்தம் வச்சுக்காதேன்னு. மாமா கேட்டாரா, என்ன அந்த கிச்சாமி கிட்ட தூதுவனா போக சொன்னார். பெரியவர் சொல்லும்போது தட்ட முடியுமோ? நானும் போய் பேசினேன். அவங்ககிட்டயும் நல்லா வாங்கி கட்டின்றேன். கேட்டானே ஒரு கேள்வி, மூத்த மாப்பிள்ளன்ற மரியாதையும் அந்தஸ்தும் உனக்கு அந்த ஆத்துல கொஞ்சமாவது இருக்காடான்னு மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுப்பேன். அவ்வளவுதான். இனிமே என்ன ஆக போறது? கும்பல் கும்பலா சேர்ந்து குடும்பாவே எரிக்க போறான். நிறுத்துங்க பிளக்கணத்தை. யாருக்கு என்னன்னு சொல்லாம வாய் ஓயாம பேசியிருந்தா என்னத்தையும் புரிஞ்சுக்கிறது. நான் என்னத்தடா அப்ப சொல்றது?
நிச்சயதாம்பலத்தை மாமா நிறுத்தினார். ருக்கு உண்ணாவிரதம் இருந்து ஊரை கூட்டிட்டான். விடிகாத்தால இருந்து கோயில தான் இருக்கா. பச்சை தண்ணி கூட பல்ல படாம சுவாமி கிட்ட முறையிட்டு தொண்டை காஞ்சி நாக்கு வறண்டு பேச கூட திராணி இல்லாம பிராணனை விட போறானா? என்னது பிராணனை விட போறாளா? என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? ஏதாவது பைத்தியங்கத்தையும் பிடிச்சுடுதா? நிச்சயதார்த்தம் தானே நின்று போச்சு. கல்யாணம் குறிப்பிட்ட நாள்ல நடக்குதுன்னு போறது. இவ ஏன் இப்படி இருக்கா? ஒருவேளை புத்தி கத்தி பசங்க போயிடுதா என்ன? அவளுக்கு புத்தி பெசகல. சங்கர சாஸ்திரிகள் இறந்த போதே இந்த ஆத்துக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்குன்னு சொன்னேன். அது இப்போ ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. ருக்கு ரூபத்துல வந்திருக்கு. அவ உசுறு போச்சு. நாம எல்லாம் புத்தி பெசக துணியை கேஷன் ஈன்னு நிற்போம். மேல மேல ஏதாவது சொல்லிட்டே போகாதீங்க. இதெல்லாம் கேட்டாலே என் உடம்பெல்லாம் பதறது. நான் என்னடி புதுசா சொல்லிட்டேன்? நடக்க போறது தானே சொல்றேன். சந்தானதம்மா அவன் இருந்து குழந்தை பிறக்க போறது. நாளைக்கு நல்லபடியா பிரசவிச்சு தாயாரும் குழந்தையும் சேமமா சௌக்கியமா இருக்கணும் ஸ்ரீராமரை வேண்டிக்கோ. அவர் தான் கதி. காமோட கல்யாணம் வேற பாதியில நிக்கிறது. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா பூகம்பம் தான் வரப்போறது. என்ன சர்ச்சாங்க? ஒண்ணு இல்ல மாமா, இந்த ஆத்துல நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நாய் ஊழையிட்டதுக்கு நீங்க எடுத்த முடிவால ருக்கு உயிர் ஊசலாடுறது. ஒருவேளை நாய் அதுக்கு தான் ஊழையிட்டதோன்னு இப்ப என் மனசுக்கு படுறது. உங்களுக்கு தெரியாது இல்ல, கோயிலே உசுறு போச்சுன்னா போறோம். எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஓம் நம சிவாய 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 Shivaya, Om Namah 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 ருக்கு, என்ன இது? எழுந்துரு. எழுந்துருன்னு சொன்னேன்.